மீனா 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 ஆத்தா கிட்ட சொல்லி நல்லபடியா கல்யாணத்தெல்லாம் முடிச்சிடுவா, நீ கவலைப்படாத. நீ எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஆத்தா பாத்துட்டு போறாங்க, அப்புறம் எங்க தப்பா நினைச்சுக்கோங்க. கிச்சு கிச்சு போனாது கிச்சு கிச்சு வேட்டி அழுக்காத புள்ள, கடிக்காத. ஐயா, பையனுக்கு கல்யாண காய்ச்சல் வந்துருச்சு போல இருக்கே. சீக்கிரம் நாளை குறிச்சிட வேண்டியதுதான். ஏய், ஜோக்கர் வந்தா நான் டிக்ளேர் பண்ணிடுவேண்டி. அப்ப ஒன் கார்டா? என்னடி மூட் அவுட்ட சீட்டு விளையாடிட்டு இருக்கீங்க? ஆமா, ஓ மாமா மாதிரி மாப்பிள்ளை எங்களுக்கு கிடைக்கலன்ற ஏக்கத்துலதான் மூட் அவுட் ஆகி சீட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். கொண்டா அப்படி நிறுத்துங்கடி. என்னடி தூங்காம கொள்ளாம வெறும் வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? ஏய், அவ சொல்றதுல என்னடி தப்பு? ஓ மாமா கை இருக்கே கை, அது கரளா கட்ட. அவர் கால் இருக்கே காலு, அது திருமல நாயக்கர் மகள் தூணு. ஏய், அவரு சிரிச்சா கண்ணத்துல ஒரு குழி விழும் பாரு. அப்பப்பா. ஏய், என்ன பொம்பளைங்களை வர்ணிக்கிற மாதிரி வர்ணிக்கிறீங்க? அவர் இது இருக்கே இது எதுடி? கொண்டடி. ஏய், மொத்தத்துல சொல்ல போனா உன் மாமா ஒரு மன்மத குஞ்சடி. ஏய் ரொம்ப அலையாதீங்கடி. காலையில எந்திரிச்ச உடனே என் முதல் வேலை என் மாமனுக்கு திருஷ்டி சுத்தி போடணும். ஏய் மீனா, நீ உன் மாமா மேல உயிரையே வச்சிருக்க, அவரும் உன் மேல உயிரா இருக்காரு. ஒரு சின்ன சண்டை சச்சரவு இல்லாத வாழ்க்கைன்னா நீ ரொம்ப லக்கி கேர்ள். சண்டை சச்சரவு இல்லாம இருப்பாங்க, அப்பப்ப அடிச்சுக்குவாங்க குடிக்குவாங்க. ஏண்டி அப்படிதானே? சேச்சே, என் மாமா எனக்கு என்னடி குறை வச்சிருக்காரு? அவரு கூட நான் சண்டை போட்டதே இல்லையா? அப்போ ஊடலாவது பண்ணிருக்கியா? ஊடலா கிடையவே கிடையாது. ரெண்டு பேரும் ஊடல சண்டை போட்டு நீ பேசுவ அவரு இருக்க, அவரு பேசுவார் நீ இருக்க, அப்புறம் சமாதானமாயி அண உடைஞ்ச மாதிரி ஓடி வந்து பேசுற சுகம் இருக்கே, ஃபர்ஸ்ட் நைட்ல கூட கிடைக்காது. 2 நாள் பிரிஞ்சு கூடினா தாண்டி உங்க அன்போட ஆழமே என்னன்னு தெரியும். ராமனும் சீதையும் பிரிஞ்சு சேர்ந்ததுனால்தான் அவங்க காதலே ஸ்ட்ராங் ஆச்சு. வில்லன் இல்லாத காதலும் கதையும் இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்காதுரி. இப்ப என்னடி செய்ய சொல்றீங்க? அப்படி வா வழிக்கு. எந்த ஒரு ஆம்பளையும் தான் நேசிக்கிற ஒரு பொண்ணு இன்னொருத்துக்கிட்ட பேசினாவே தாங்க மாட்டாங்க. நீ போய் உன் மாமன் கிட்ட வேற ஒருத்தரை விரும்புறதா சொல்லி பாரு. நானா? இன்னொருத்தரையா? ஐயோ, என்னால முடியாதுப்பா. ஏய், நீ உன் மாமனத்தான் லவ் பண்றேங்கிறத கொஞ்சம் மறைமுகமா சொல்றேன்டி. 2 நாள் ஃபீலிங், அப்புறம் ஒரே கூலிங் தாண்டி. எங்க அனுபவத்தை சொல்றோம். விடிஞ்சதும் உன் மாமன் கிட்ட சொல்லு, அப்புறம் நடக்கத பாரு. உனக்கும் உன் மாமனுக்கும் நாளைக்கு ஊடல் போற ஆரம்பம். ஓகேயா? ஏய் சரின்னு சொல்லுடி. சொல்லேடி, சொல்லுடினா. ஓகே. அத்தா நில்லு, எங்க போற? எங்க போறியா? ராத்திரி பூரா கல்யாணம்னு புலம்ப வேண்டியது. புலம்புனா கை வெக்கத்தை பத்தியா? சரி சரி, உனக்கு மீனாவுக்கு எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு ஐயரை பார்த்து தேதி குறிக்கத்தான் போறேன். கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா? என்ன விடு, மாடியில தான் மீனா இருக்கா, அவள்கிட்ட போய் பாடு. என்னமா ஒரே குஷியா இருக்கீங்க? என்ன கடி, உங்களுக்கு மாமாவா? மேல மீனா கூப்பிடுறா, போங்க. மீனாவா? வாவ், சந்திப்போமா? ஆஹா, சந்திப்போமா? மீனு, மீனு, ஒரு சந்தோஷமான விஷயம் சொன்னேன், அசந்துருவேன். மாமா, நானும் ஒரு செய்தியை சொல்ல போறேன். நான் தான் முதல்ல சொல்லுவேன். நான் தான் முதல்ல சொல்லுவேன். இல்ல, நான் தான் சொல்லுவேன். நான் தான் முதல்ல சொல்லுவேன். சரி, நீயே சொல்லு. அது நான் சொல்றத கேட்டு நீங்க வருத்தப்படக்கூடாது மாமா. என்ன புள்ள, என்னென்னமோ சொல்ற? மாமா, நான் ஆசைப்பட்டதெல்லாம் இது நாள் வரைக்கும் தட்டாம வாங்கி கொடுத்திருக்கீங்க. பின்ன இப்ப நான் கேட்க போறதையும் நிறைவேற்றி வைப்பீங்கிற நம்பிக்கையில தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். என்ன புள்ளது, இந்த உலகத்துல நீ எதை கேட்டாலும் சொடகு போற நேரத்துல கொண்டுட்டு வர மாட்டேன். மாமா, நான் நீ புள்ள கேட்டுட்டு இருக்கல, சொல்ல வேண்டியதானே? நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். இத எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இதுக்கு மேலேயும் என் காதலை நான் மறைக்க விரும்பல மாமா. அவர் யாருன்னு கேட்பீங்க, அவர் இந்த ஊர்ல தான் இருக்காரு.
அவரும் உங்களை மாதிரியே ரொம்ப நல்லவர் மாமா. என் மேல உசிரியே வச்சிருக்காரு. அவர் இல்லாம என்னால வாழவே முடியாது. நீங்க மனசு வச்சாதான் நான் நினைச்சது நடக்கும். நடத்தி வைப்பீங்களா மாமா? ஓ, நீ கேட்டு நான் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்க. ஆமா, நீங்க என்னமோ சொல்ல வந்தீங்களா மாமா? உன் கல்யாணத்தை பத்தி தான் உங்ககிட்ட சொல்லி அசத்தலான்னு. நீ அசத்திட்ட போல. ஃபேண்டாஸ்டிக் டி. அசத்திட்ட போ. போகும்போதே எங்க போறேன்னு கேட்டேல்ல, அதான் போன காரியமே நடக்கல. இன்னைக்கு அஷ்டமியா, நாளைக்கு நவமியா, நாளா அன்னைக்கு நாள் குறிச்சு தரேன்னு சொல்லிட்டார் ஐயர். அத்த, நீ நாள் குறிக்காம வந்தது நல்லதுக்குதான். மீனா, நீ ஒருத்தரை காதலிக்கிறேன்னு மொட்டையா சொன்னதுக்கே உங்க மாமா சாப்பிட மாட்டேங்கிறாரு, தூங்க மாட்டேங்கிறாரு, மருந்துக்கு கூட சிரிக்க மாட்டேங்கிறாருடி. இப்ப தெரியுதா லவ்வோட கிக்கு? ஒரு பக்கம் பார்த்தா சிரிப்பா இருக்குடி, ஆனா இன்னொரு பக்கம் மாமனை பார்த்தா பாவமா இருக்குடி. இத பாரு, பாவ புண்ணியம் பார்த்து கடைசி நேரத்துல காரியத்தை கெடுத்துறாத. இன்னும் ஒரு நாள் தானே, பல்ல கடிச்சிட்டு இருந்துரு. அப்புறம் ஊருக்கு போயிட்டு வந்தோடனே உனக்கும் மாமனுக்கும் டும் 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 தான். சும்மா நிடி. அப்புறம் என்ன, இளையராஜா பாட்டு மாதிரி தந்தன தந்தன தாளம் வரும், புதுராகம் வரும். என்னப்பா சொல்ற? அவ ஒருத்தனை காதலிக்கிறான்னு சொன்னதும் என் உசுர்ல பாதி போயிடுச்சு மாமா. ஆள் யாரும் தெரிஞ்சதும் மிச்சம் மீதி உசுரும் போயிடுச்சு. 18 வருஷமா அவன் முன்னாடி தலை நிமிர்ந்து நின்ன. இப்போ தலை முடிஞ்சு அவ வாசப்படியை மிதிக்க வேண்டியதா போயிட்டு போட்டிருக்க. அட என்ன பண்ணி அவளை கூப்பிட்டு அவங்க குடும்பத்தை பத்தி, அவங்க உங்களுக்கு செஞ்ச கொடுமை பத்தி சொல்லி மனசை மாத்த பாப்பியா? அதை விட்டுட்டு புலம்பிட்டு நிக்கிறிய. மாமா, மனசை மாத்தி அவளை ஏமாத்த என்னால முடியாது. சிறு வயசுல இருந்து அவ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அவளை வளர்த்துட்டேன். அதுக்கு அவ வேற மாப்பிள்ளை கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவியா? ஏய், இப்ப சொல்லு மாப்பிள்ள, அவளை தூக்கிட்டு போய் கோயில வச்சு தாலி கட்டுறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். வேண்டாம் மாமா, மனசார அவ மருத விரும்புறான்னு தெரிஞ்சதும் நாம அது கெடுக்கிறது நல்லது இல்லை. அவளுக்கு அவளை பிடிச்சு போச்சு, நடத்தி வச்சிரும். உனக்கு என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, அந்தஸ்து இல்லையா? அவனை விட நீ எதுலடா குறைச்சல்? படிப்பு இல்ல மாமா, படிப்பு இல்ல. படிச்ச நாய காதலா கேக்குது, காதல் இதுக்காக உன்னை படிக்க வச்சேன். இந்த பாரா, உங்க அப்பா கைய பாடுறா. இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது அந்த மூக்கையா தேவை. என் கையெடுத்து அவன் குடும்பத்தோட கைகோத்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றியா? இந்த படிச்ச முட்டாளுக்கு எடுத்து சொல்ற அம்மா சார். ஏய் மருது, உங்க அப்பனுடைய கோவம் தெரிஞ்சுமா அப்படி பேசுற? 18 வருஷத்துக்கு முன்னால ஒரு சின்ன பிரச்சனை. உங்க அப்பா யாரோ ஒரு பொண்ணை கைய புடிச்சு இழுத்ததுக்காக சின்னையோட அப்பா பஞ்சாயத்தை கூட்டினான். அவரோட கைய காலை புடிச்சு கெஞ்சு கருணை காட்டாம அந்த பொண்ணோட காலை விழ வச்சு மன்னிப்பு கேட்க வச்சாண்டா. அதனால உங்க அப்பனோட வயிறு எரிஞ்சுது, அவன் வயல எரிஞ்சுது, ஊரே கலவரமாச்சுரா. அதுல உங்க அப்பனோட கையும் போச்சு, அவன் உசுரும் போச்சுரா. உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? அவனால என் சொத்து பத்து எவ்வளவு இழந்த தெரியுமா? இந்த கைய பார்க்கும் போதெல்லாம் அவன் குடும்பத்தை பழி வாங்கணும், பழி வாங்கணும்னு இந்த கட்டை துடிக்குதுடா, துடிக்குது. அது நடந்து முடிஞ்ச கதைப்பா. பழச நினைச்சு பகையை வளர்க்காம இந்த கை வளர்றதா இருந்த பழைய பகையை வளர்க்க மாட்டேன்டா. மனசை மாத்திக்குங்கப்பா. மாத்திக்கிறேன்டா, மாத்திக்கிறேன். கங்குவார்பட்டி ஒச்சாத்தேவர் மகளுக்கும் உனக்கும் நிச்சயம் பண்ணி தட்டை மாத்திக்கிறேன். என்னால தாங்க முடியலடி. மாமா கிட்ட உண்மையை சொல்லலாம். அதுக்கும் ஏற்பாடு பண்ணிருக்கேன்டி. இந்த கவர்ல உன் மாமனோட போட்டோ இருக்கு. இத அவர்கிட்ட கொடுத்து இதுல இருக்கிறவரை தான் நான் கட்டிக்க போறேன்னு உண்மையை சொல்லிட்டு வந்துரு.
இதுவும் நல்ல ஐடியா தான். மாமா, நான் ஊருக்கு போயிட்டு வரேன். சரி புள்ள, போயிட்டு வா. மாமா, நான் ஒருத்தரை காதலிக்கிறேன்னு சொன்னேனே தவிர அவர் யாருன்னு சொல்லவே இல்லையே. அவர் இந்த கவர்ல தான் இருக்காரு. பிரிச்சு பாத்தீங்கன்னா நான் சரியான ஆளத்தான் செலக்ட் பண்ணிருக்கேன்னு அப்படி பூரிச்சு போயிடுவீங்க. நான் இப்பவும் சொல்றேன் மாமா, இவர் இல்லைன்னா என்னால உயிரோடவே இருக்க முடியாது. நான் திரும்பி வரப்போ எங்க கல்யாண தேதியை தான் நான் கேட்கணும். ஓகே, இந்தாங்க. மீனா, சீக்கிரம் வாடி. வாங்க மாமா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க, எங்களை நல்லா கவனிச்சீங்க. இந்த ஊர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மீனா கல்யாணத்துக்கு நாங்க கண்டிப்பா வருவோம். வரட்டுங்களா? மீனா கல்யாணத்துக்காவது குடுமையை வெட்டுவீங்களா அங்கிள்? ஏய், நில்லு நில்லு, நான் ஓட்டுறேன். என்ன பண்ணி ஓட்ட போற? சரி சரி, போயிடுறேன் மாமா. போயிட்டு போயிட்டு வா, போயிட்டு வா. பாத்து ஓட்டு. அம்மாடி, எங்க மீனாவை ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. 2 நாள்ல திருப்பி அனுப்பிச்சிருங்க. என்ன அத்தை, மாமா, விரையால போயிட்டு என்னப்பு 2 நாள்ல வந்துட போறா? அதுக்கே அப்படி வருத்தப்பட்டு நிக்கிற? வா, வந்து சாப்பிடு. வாடா, நீ வந்து சாப்பிடு வா. நமஸ்காரம் தேவர்வாள். வாங்க சாமி. எப்படி இருக்கு? உம்ம கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறதுக்காக அன்னைக்கு அம்மா ஆத்துக்கு வந்திருந்தா. அன்னைக்கு அஷ்டமி நவமியோ இல்லையோ, நாள் குறிக்க முடியாம போயிடுத்து. இன்னைக்கு குறிச்சுட்டு வந்திருக்கேன். வர்ற 10ஆம் தேதி சுப முகூர்த்தம். அமர்க்கலமா இருக்குது போங்க. ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல். அதே தேதியில பெரியவர் பரமத்தேவரோட பிள்ளையாண்டானுக்கும் கல்யாணம். என்ன சொல்றீங்க? நாளைக்கு கங்குவார்பட்டியில நிச்சயதார்த்தம் பண்றா. அந்த மருதுக்கா கல்யாணம்? சாட்சாத் அதே பிள்ளையாண்டானுக்கு தான். என்ன 2 கல்யாணம் ஒரே தேதியில நடக்கிறதுனால நேக்கு ஒரு வருமானம் போயிடுது. சரி, புறப்படும் தேவர்வாள்.